இன்றைக்கி நம்ம வந்து என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் கிரேவி. ஓகேங்களா, ப்ரௌன் பேபி மஷ்ரூம் கிரேவி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பேக்கெட் பேபி மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு டொமேட்டோ, 2 ஆனியன், க்ரீன் சில்லி ஒரு 3, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறதுன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அடியில் இருக்க ரோட் போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு தவாவில் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் மட்டும் போட்டு லைட்டாக ஒரு பாயில் வந்தவுடனே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். சரிங்களா, இப்போ 2 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கிட்டு இதில் இப்போ மஞ்சத்தூள் லைட்டாக, உப்பு லைட்டாக போட்டு ஒரு பாயில் வந்தவுடனே எடுத்து தனியாக எடுத்து வச்சிட போகிறோம். பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ ஒரு பாயில் வந்தவுடனே நம்ம அதை எடுத்து வடிகட்டிப்போம். பாருங்கள், மஷ்ரூம் வந்து கொஞ்சம் கொதி வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு அதை இறக்கிட்டு வடிகட்டிப்போம். பாருங்கள், பச்சை மிளகாவை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கு, தக்காளியும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம், ஆனியனும் கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வேக வச்ச மஷ்ரூமை தனியாக ஒரு கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கனாக்கா நான் இதுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்ட அப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறமா இலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை எண்ணெய் போட்டு வதக்கிப்போம். இப்போ பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச அப்புறமா நம்ம இந்த பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்து போட்டுக்கிறோம். இப்போ பட்டை லவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து ஆனியனை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து வதங்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து டொமேட்டோவை ஆட் பண்ணி வதங்க போகிறோம். இப்போ பாருங்கள், தக்காளியும் ஆட் பண்ணி இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா வதங்கின அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணி நம்ம திரும்ப வதக்க போகிறோம். சரிங்களா, பாருங்கள், வெங்காயம் தக்காளி முக்கால்வாசி வெந்துடுச்சு. அதனால் இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி திரும்ப மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக வதக்க போகிறேன். சரிங்களா, அடுத்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா நான் என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறேன்னா, தனியாத்தூள் ஆட் பண்ண போகிறேன், அப்புறமா வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து மிக்ஸி பண்ணி அரைச்சி வச்சது. அதுக்கு அடுத்தது வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இது. அது இல்லாமல் கடைசியாக வந்து பெப்பர் போட்டு இறக்கிறதுக்காக பெப்பர் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ அது நல்லா வதங்கின அப்புறமா மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டேன். உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி வதங்கும் போது ஆட் பண்ணதுனால இப்போ இதை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணிப்போம். இப்போ மிளகாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இப்போ நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இன்னமும் நல்லா வேக வச்சிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா அது வதங்கினக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, உங்களுக்கு ட்ரையாக வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணுமான்னு அதுக்கு ஏற்ற அளவு தண்ணி ஊற்றி உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விட்டு அது கொஞ்சம் நல்லா கொதி வந்த அப்புறமா மஷ்ரூம் போட்டு அதுக்கப்புறமா நல்லா வேக விட்டு அப்புறமா இறக்கிட வேண்டியதுதான். இப்போ நான் திட்டமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் மஷ்ரூம் போடும்பொழுது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து மஷ்ரூமை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்ச நேரம் அது வெந்த அப்புறமா லைட்டாக பெப்பரை மேலே வந்து தூவி விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வேக விட்டு அது நல்லா வதங்கின அப்புறமா நல்லா வெந்த அப்புறமா நமக்கு தேவையான கிரேவி கெட்டியாக வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணுமான்னு அந்த பதத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு.
இப்போ நான் வந்து சிம்மில் வச்சுட்டு மேலே வந்து பெப்பரை வந்து லைட்டாக தூவி விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சிம்மில் வச்சுட்டு பெப்பரை வந்து மேலே தூவி விட்ருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். ஹலோ, இப்போ பாருங்கள், நம்ம மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மஷ்ரூம் கிரேவி பார்த்திங்கனாக்கா பரோட்டா, சப்பாத்தி, ரொட்டி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.